இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆலு ஃப்ராங்கி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 1/2 கப் வினிகரில் ஊற வைக்கணும். வினிகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ராங்கி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். த்ரீ டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா வாட்டர் ரெடி. நெக்ஸ்ட்டு ஆனியன் மசாலா. ஒரு 1/2 கப்பு பொடி பொடியாக ஆனியன் கட் பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆனியன் மசாலாவும் ரெடி. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பன்னீர், மேலே டெக்கரேட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் பிரெட் தூள். இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 கப் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி கொஞ்சம், உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் சாஸ். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் 1 கப்பு கோதுமை மாவு 1 கப்பு மைதா வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவு மாதிரி பசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத் டோவாக ரெடி பண்ணணும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆலு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஜீரகம், இஞ்சி, வச்சு மசிச்சு வச்சிருக்கிற ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போடும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா,
மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி பாயில் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்குனால ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இதில் பிரெட் க்ரம்ஸ், பிரெட் பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சிருக்கிறது அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸோட கொஞ்சோண்டு பன்னீர் போட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, இந்த ஆலு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணணும். பேன் ஹீட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணணும். சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து நல்லா பால் சைஸ்க்கு எடுத்துட்டு நல்லா தின்னாக சப்பாத்தி இட்டுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக இட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துடுது, அதர் சைடு திருப்பி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை குக் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகணும், பேன் ஹீட் ஆகணும். சப்பாத்தி ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம். 2 சைட்லேயும் அந்த கோல்டன் டாட்ஸ் வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம். ஒரு சைடு டாட்ஸ் வந்துடுது, அதர் சைடு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது. இதை எடுத்து சைடும் லைட்டாக டாட்ஸ் வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். ஒரு சைடு டாட்ஸ் வந்துடுது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். 2 சைடும் ஜஸ்ட்டு 1 மினிட் குக் பண்ணினா போதும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஃப்ராங்கி எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆலு பேட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மசாலா வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வாட்டர் அது மேலே வினிகரில் சோக் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா, இதுக்கு மேலே சாஸ்,
ஆனியன் மசாலா அது மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கு மேலே க்ரீன் சட்னி, கொத்தமல்லியும் புதினா பச்சை மிளகாய் சேர்த்து கிரைண்ட் பண்ணது. அதுக்கு மேலே கொஞ்சம் திரும்பி அது மேலே கொஞ்சம் சாஸ். இப்போ இதை ரோல் பண்ணணும். சூப்பரான சுவையான ஆலு ஃப்ராங்கி ரெடி. இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ்ஷு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்கை உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.